பாதாம் பால் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. இதை சில்லுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், சூடாக குடித்தாலும் நல்லாயிருக்கும். பர்ஃபெக்டான ஒரு பாதாம் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு குங்குமப்பூவில் லேசாக வார்ம் வாட்டர் ஊற்றி சோக் பண்ணிவிடுங்க. 1/2 கப் பாதாமில் ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு அரை மணிக்கூர் போல் சோக் ஆகட்டும். அதுக்கப்புறம் அதோட தோல் எல்லாத்தையும் நீக்கிடுங்க. இப்போ தோல் நீக்கின பாதாமை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் பால் ஊற்றி நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. இப்போ பாதாம் பால் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்துக்கோங்க. அதை ஒரு ஃபுல் பாயில் கொண்டு வாங்க. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சுகர், கொஞ்சம் மில்க் மேட் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் நம்ம அரைச்ச பாதாம் விழுதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம குங்குமப்பூவில் இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலரும் சரி வாசனையும் நம்ம பாதாம் பாலில் இன்ஃப்யூஸ் ஆகிடும். இதில் வேணும்னா நீங்கள் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமை போட்டு மிக்ஸ் பண்ணி சூடாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பாதாம் பால் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. இதை சில்லுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், சூடாக குடித்தாலும் நல்லாயிருக்கும். பர்ஃபெக்டான ஒரு பாதாம் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு குங்குமப்பூவில் லேசாக வார்ம் வாட்டர் ஊற்றி சோக் பண்ணிவிடுங்க. 1/2 கப் பாதாமில் ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு அரை மணிக்கூர் போல் சோக் ஆகட்டும். அதுக்கப்புறம் அதோட தோல் எல்லாத்தையும் நீக்கிடுங்க. இப்போ தோல் நீக்கின பாதாமை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் பால் ஊற்றி நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. இப்போ பாதாம் பால் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்துக்கோங்க. அதை ஒரு ஃபுல் பாயில் கொண்டு வாங்க. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சுகர், கொஞ்சம் மில்க் மேட் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் நம்ம அரைச்ச பாதாம் விழுதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம குங்குமப்பூவில் இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலரும் சரி வாசனையும் நம்ம பாதாம் பாலில் இன்ஃப்யூஸ் ஆகிடும். இதில் வேணும்னா நீங்கள் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமை போட்டு மிக்ஸ் பண்ணி சூடாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.